திரௌபதி 2 திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னாக்க 14ஆம் நூற்றாண்டு காலகட்டங்கள்ல எப்படி நம்மளுடைய மன்னர்கள் வெற்றிகரமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது வடக்கிலிருந்து அதாவது டெல்லியிலிருந்து சுல்தான் படையினர் நம்மளுடைய இந்துஸ்தானுக்குள்ளார படையெடுத்து வந்து எப்படி அவர்கள் இங்க உள்ள மன்னர்கள் மற்றும் குறுநில மன்னர்களை எப்படி அடிமையாக்குனாங்க அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு. முழுக்க முழுக்க ஒரு மன்னருடைய வெற்றி, ஒரு மன்னருடைய வரலாறு அப்படின்ற பல திரைப்படங்களை தான் தமிழ் சினிமால நம்ம பார்த்திருப்போம். இந்த திரைப்படம் அதற்கு மாறுபாடா, அதாவது வேறொரு கோணத்துல, அதாவது ஒரு முஸ்லிம் படையை சேர்ந்த ஒரு மன்னர், இந்த சைடு ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு மன்னர், இவர்களிடம் மிகப்பெரிய படைபலம், பணபலம், பொருட்பலம் இருக்கு. இங்க நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா புத்தியால எப்படி அவர்களை வென்றார்கள் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படம் எடுத்து சொல்லக்கூடிய கதை. திரௌபதி 2 அப்படிங்கிறது ஒரு முறை பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமா தான் இருக்கு.